இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் குறித்து சீனா கவலை கொண்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார். சீனா அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் எதிர்ப்பதாகவும் நிதானத்தை கடைபிடித்து நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்க்குமாறு இருதரப்பினரையும் கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பதற்றங்களை தணிப்பதில் ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க சர்வதேச சமூகத்தின் மற்ற நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற தாங்கள் தயாராக இருப்பதாகவும் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சம்பா பகுதியில் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 7 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கத்துடன் தொடர்புடைய பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை எல்லை பாதுகாப்பு வீரர்கள் வெற்றிகரமாக முறியடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய தாக்குதலில் வீடுகள், வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. ஜம்மு, பூஞ்ச், உதம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் ஜம்மு காஷ்மீர் எல்லையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் வீடுகள், வாகனங்கள் மற்றும் கடைகள் சேதமடைந்துள்ளன. பாதுகாப்பு கருதி விமான நிலையம் மூடப்பட்டதைத் தொடர்ந்து காஷ்மீரிலிருந்து சிறப்பு ரயில் இயக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பதற்றம் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பாக பல்வேறு பகுதிகளில் இருந்து டெல்லிக்கு வரும் வகையில் ஜம்மு மற்றும் உதம்பூரில் இருந்து டெல்லிக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் அனைத்து மருத்துவமனைகளும் தயார் நிலையில் இருக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விடுப்பில் சென்றுள்ள மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் பணிக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து மருத்துவமனைகளிலும் 12,000 படுக்கைகளை நிர்ணயிக்கவும், தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் வெண்டிலேட்டர்களை தயாராக வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் பெரும் இழப்புகள் ஏற்பட்டுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ள பாகிஸ்தான் நிதி நெருக்கடியை சமாளிக்க கூடுதல் கடன் வழங்க வேண்டுமென நட்பு நாடுகளுக்கு பாகிஸ்தானின் பொருளாதார விவகார அமைச்சகம் கோரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் பாகிஸ்தான் பொருளாதார விவகார அமைச்சகத்தின் பொருளாதார விவகார பிரிவின் எக்ஸ் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.